லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் பட்டாசு கொளுத்துறா. அம்மா, எந்த வைராகியத்துக்காக இத்தனை வருஷம் போராடிட்டு இருந்தனோ அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நானும் இதோ என் கண்ணால பாத்துட்டேன். இந்த ஒரு சந்தோஷமே போதுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருமா. சரிம்மா, நான் வரேன். வாங்க மேடம், வாங்க உட்காருங்க மேடம். யோ சதீஷ், அந்த ஃபேனை போடு. ஓகே சார். மேடம் நீங்க உட்காருங்க. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? ஹையர் ஆபீசர்லாம் இங்கே தான் உட்காருங்க. உட்காருங்க மேடம். ஒரு நிமிஷம், இந்த சேரை கரெக்டா தொடக்கல போல இருக்கு. நீங்க எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. பரவாயில்லைங்க மேடம், நீங்க போய் உட்காருங்க. போங்க. சார் நீங்களும் உட்காருங்க. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. மேடம் மேடம்னு கூப்பிடாதீங்க சார், எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. எப்பவும் போல நீங்க என்ன மயில்னே கூப்பிடுங்க. இல்ல மேடம், இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர்ன்ற முறையில நான் என் மேல் அதிகாரிக்கு மரியாதை கொடுத்தாதான் மற்றவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. சிஸ்டத்தை மாற்றக்கூடாது இல்ல மேடம்? எங்க கூட இருந்த கான்ஸ்டபிள் பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. வார்த்தையால விவரிக்க முடியாதுமா. ஆமா மேடம், எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனா சில பேரு தான் அதை விடாப்பிடியா எடுத்து சாதிச்சு காட்டுவாங்க. இப்ப நீங்க சாதிச்சது நாங்களே சாதிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலனா என்னால அதை சாதிச்சிருக்கவே முடியாது. உங்க எல்லாருக்கும் தான் நான் இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். மணி சார், மேடத்தோட சேர்த்து போட்டோ எடு. ஓகே. வீட்ல பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. சார் என்ன சார் இதெல்லாம்? இருக்கட்டும் மேடம். செல்லப்புல போய் எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடு. அப்படியே மேடத்துக்கு. சரி தலைவரே. போ போ போ. யோ, என்ன நடக்குதுங்க? எல்லாரும் ஏன் கேபின்ல இருந்து வெளியே வரீங்க? நான் இல்லாத நேரத்துல ஏன் கேபின்ல என்ன உங்களுக்கு வேலை? சார், உங்களோட பெரிய ஆபீசர் வந்திருக்காங்க சார். அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வரோம். யோ, அது யாரியா எனக்கு தெரியாத பெரிய ஆபீசர்? சுத்தி இருக்கிற 20-25 மாவட்டத்தோட எஸ்பி, டிஎஸ்பி இவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும்யா. ஹையர் அபிஷியலா இருந்தாலும் சில பேரோட மாம மச்சான்னு தோல்ல கை போட்டு பேசுற அளவுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கியா. எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம யாருமே என் ஸ்டேஷனுக்கு வரவே மாட்டாங்களே. சார், இப்போ வந்திருக்கவங்க புதுசு சார். நீங்க இவ்வளவு நாள் அவங்கள வேற மாதிரி பாத்திருப்பீங்க. ஆனா இப்போ அவங்க உங்களை விட ஹையர் பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னு வைங்க, நீங்க நிச்சயமா ஷாக் ஆயிடுவீங்க சார். என்ன மணி, பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்கு. சினிமாக்கு ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குற மாதிரியே கொடுக்குற. நீங்கெல்லாம் சொல்ல சொல்ல பார்த்தா எனக்கே அந்த ஆபீசரை பார்க்கணும்னு ரொம்ப கியூரியஸா இருக்கே. எங்க பாத்துருவோம். சார், நான் சொன்ன பெரிய ஆபீசர் இவங்க தான் சார். நீ சார்
என்ன சார் நீனு மரியாதை இல்லாமல் கூப்பிடுறீங்க? இவங்க நம்ம ஸ்டேஷன் பழைய கான்ஸ்டபிள் தங்கமயில் இல்லை சார், எஸ்பி தங்கமயில். நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசக்கூடாது. என்னாச்சு ராம், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டீங்க? ஒரு மேலதிகாரிய பார்த்ததும் சல்யூட் அடிக்கணும்னு ஒரு பேசிக் சென்ஸ் இல்ல? இது கூட தெரியாம எப்படிதான் நீங்க இந்த போஸ்டிங்க்கெல்லாம் வந்தீங்களோ? சாரி மேம். சாரின்னு சொல்றீங்களே தவிர இன்னும் சல்யூட் அடிக்கலையே. என்ன ராம் இது? ஒரு சல்யூட் கூட உங்களுக்கு ஒழுங்கா அடிக்க தெரியாதா? நீங்களாம் எப்படிதான் இவ்ளோ நாளா இந்த வேலையில குப்பை கொட்டிட்டு இருந்தீங்களோ? என்சிசில இருக்கிற சின்ன பையன் கூட உங்களை விட பெர்ஃபெக்ட்டா சல்யூட் அடிப்பான். உங்களுக்கு கை பொசிஷனும் சரியில்லை, இந்த கால் கூட சரியா அட்டென்ஷன் நிக்க மாட்டேங்குது. ஒருவேளை வயசாகிட்டதுனால கரெக்டா வர மாட்டேங்குது போல. ஆக்சுவலா ராம், வயசுக்கும் இதுக்குள்ள சம்பந்தம் இல்ல. உங்களை விட அழகர் சார் மூத்தவர் தான். அவர் இப்ப எப்படி சல்யூட் அடிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? அழகர் சார் எப்படி சல்யூட் அடிக்கணும் பெர்ஃபெக்ட்டாங்கறத சாருக்கு கொஞ்சம் கத்து கொடுங்க. எஸ் சார். சல்யூட்னா இப்படி இருக்கணும் ராம். எங்க இதே மாதிரி நீங்க சல்யூட் அடிங்க பாப்போம். ராம், சீனியர் கத்து கொடுத்தாலும் உங்களுக்கு எல்லாம் சல்யூட் சரியா வர மாட்டேங்குதே. ஏதோ இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற செக்யூரிட்டி போற வரவங்களுக்கெல்லாம் போனா போகுதேன்னு சல்யூட் அடிப்பாரு, அந்த மாதிரி இருக்கு நீங்க அடிக்கிற சல்யூட். ஆக்சுவலா ராம், பிரச்சனை என்னன்னா எல்லாரையும் விட மேல இருக்கிறோங்கிற மெதப்புல இருக்கிறீங்க நீங்க. கொஞ்சம் கீழே இறங்கி வந்து முழு மனசோட சல்யூட் அடிக்கிறீங்க. அது வரைக்கும் நான் உங்களை விட போறதில்ல. இன்னும் பெர்ஃபெக்ட்டா வரணும் ராம். நல்லா ட்ரை பண்ணுங்க. ராம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்க. எஸ் மேம். இது கூட 100% கரெக்டா வரல, இருந்தாலும் பரவாயில்ல. வீட்ல போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நான் ஐபிஎஸ் ஆகிடவே கூடாது, இந்த இடத்துக்கு வந்துடவே கூடாதுன்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கல்ல? அதுக்காக என்னென்னவோ முயற்சி எல்லாம் கூட செஞ்சீங்க. கடைசில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? மிஸ்டர் ராம், எப்பவும் குறுக்கு வழியில கிடைக்கிற வெற்றி என்னைக்குமே நிலைக்காது. அந்த சந்தோஷம் கிடைச்ச வேகத்திலேயே காணாம போயிடும். நியாயமா போராடி கிடைக்கிற வெற்றி தான் என்னைக்குமே நிரந்தரும். இனிமேலாவது இதெல்லாம் நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், எஸ் மேடம். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஓகே. வாங்கண்ணே போலாம். சார், இதை ராம் கிட்ட கொடுத்துடுங்க. மேடம், இது தேவைங்களா? இது பழி வாங்குற நடவடிக்கை இல்ல சார். நியாயமா என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன். ஓகே மேடம்.
மேடம் கொடுக்க சொன்னாங்க. என்ன குருமூர்த்தி இது? உங்களுக்கு படிக்க தெரியாதா? உங்களை சஸ்பெண்ட் பண்ணி மேடம் ஆர்டர் போட்டு டோப்பியும் பெல்ட்டையும் கழட்டி வச்சுட்டு கிளம்புங்க. இது என்னால ஏத்துக்க முடியாது. உங்க மேடம் பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குறாங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன். என்னன்னு கேட்க போறேன். சார் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க ராம்? என் உத்தரவை நல்லா படிச்சு பாத்தீங்களா? பதவிய துஷ்பிரயோகம் செஞ்சது, அதிகாரத்தை மீறி நடந்துகிட்டது, டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தது, உங்க பதவிய சுய லாபத்துக்காக தப்பா பயன்படுத்திக்கிட்டதுன்னு, இங்க வேலை செய்யற பெண்கள் கிட்ட தரக்குறைவா நடந்துகிட்டதுன்னு உங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த அடிப்படையில தான் உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ராம், இத பத்தி ஒரு அபிஷியல் என்கொயரி நடக்கும். நீங்க நேர்ல ஆஜராகி உங்க மேல சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லணும். உங்க விளக்கம் எங்களுக்கு திருப்தியா இல்லைன்னா உங்களை நிரந்தரமா பணி நீக்கம் செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. உள்ள வர சொல்லலாமா? யார் வந்திருக்காங்க சார்? நீங்களே பாருங்க மேடம். உள்ள வாங்க. சோகம் மாறுமா? ஓய்ந்து போடும் வார்த்தைகள் மேலும் தொடருமா? காய்ந்து போன என் கன்னத்தில் வண்ணம் மலருமா? ஏன் அங்கேயே நிக்கிற ஜீவா? உள்ளவா. வாங்க ஜீவா, உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க. வாழ்த்துக்கள் மயில். சாரி மேடம். தேங்க்ஸ் ஜீவா. ட்ரைனிங் முடிஞ்சு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச உடனே உங்க பக்கத்திலேயே இருந்து நான் தான் ஆளா வாழ்த்து சொல்லியிருக்கணும். ஆனா என் புத்தி கெட்டு போய் நான் செஞ்ச தப்பால கடைசி ஆளா வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல ஜீவா, உங்க கோவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவ்வளவு தூரம் தேடி வந்து வாழ்த்து சொல்றீங்களே, அதுவே சந்தோஷம்தான். மயில், நீங்க நடந்த எல்லாத்தையுமே மறந்து இவ்வளவு பெருந்தன்மையா பேசுறீங்க. ஆனா உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாவும் உறுத்தலாவும் இருக்கு. தலையில் அடிபட்டு என் மூளை மழுங்கி போயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளாவே நான் நானாவே இல்லை மயில. நீ அவ்வளோ தூரம் கெஞ்சியும் நான் எதை பத்தியுமே யோசிக்காம எல்லார் மேலேயும் கோவப்பட்டு பெரியவங்கன்னு கூட பார்க்காம அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசி நான் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் விட உங்க விஷயத்துல நான் பண்ண பாத்தியா, அதுதான் இருக்கிறதுலயே பெரிய பாவம். அத்தனை பேருக்கு மத்தியில உண்மையை சொல்லன்னு சொல்லி நான் கோவப்பட்டதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா உன் கனவை அழிச்சிட்டு வந்தாதான் நீ என் கூட வாழ முடியும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டேன் பாத்தியா, அது எவ்வளவு பெரிய தப்பு.
அப்படி ஒரு கேவலத்தை நான் செஞ்சிருக்கவே கூடாது. நீ ஐபிஎஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு எல்லா வகையிலுமே சப்போர்ட் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல அந்த மாதிரி நடந்துக்கிட்டது எவ்வளவு பெரிய துரோகம். இவ்வளவு காலமா நான் செஞ்ச எல்லா நல்லதையுமே அந்த ஒரே ஒரு தப்பு, அந்த ஒரு தப்பு எல்லாத்தையுமே அர்த்தம் இல்லாம ஆக்கிடுச்சு. நான் போய் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டேனேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கு. ஜீவா, பழசெல்லாம் எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? எல்லாரோட மனசுலயும் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கும். குறிப்பிட்ட காலம் வர்றப்போ ஒவ்வொரு மனுஷனையும் அந்த கெட்ட புத்தி ஆட்டி படைக்கும், வாழ்க்கையவே தடம்பொருள வச்சிருது. அப்படிதான் கடந்த 25 வருஷமா நான் ஒரு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நீ ஒரே மாசத்துல உன் தப்பா உணர்ந்து திருந்திட்ட. அந்த வகையில எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இல்ல சார், நானா திருந்தல. என்னை சுத்தி இருக்கிறவங்க தான் எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துருக்காங்க. உங்க பொண்ணு என்னோட கண்டிஷனை ஏத்துக்கலையேன்னு என்னோட கோவமும் ஈகோவும் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இனிமே இவங்க என் வாழ்க்கைக்கே வேண்டான்னு சொல்லி நான் எவ்வளவு பெரிய தப்பான முடிவு எடுத்துட்டேன் தெரியுமா? அந்த நாட்ராயரோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவரோட பொண்ணு மதுவையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். சொத்துக்காக தான் அவங்க இந்த கல்யாணத்துல இவ்வளோ தீவிரமா இருக்காங்கன்னு எனக்கும் என் அப்பாவுக்கும் அப்புறமா தான் தெரிஞ்சது. அப்பவே அந்த கல்யாணத்தை நாங்க நிறுத்திட்டோம். யோசிச்சு பார்த்தா நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் எனக்கு தோணுது. நான் எடுத்த ஒரு தப்பான முடிவு தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு அடையாளம் காட்டியிருக்கு. சொல்லப்போனா என்னையே முழுசா புரிஞ்சுக்கவும் இப்பதான் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி ஒரு நல்லவன் இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் அடிக்கடி நினைச்சுப்பேன். எனக்கு பணத்தாசை கிடையாது, ஆம்பளைங்கிற ஈகோவும் கிடையாதுன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கர்வம் இருந்தது. ஆனா இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. எனக்குள்ளேயும் ஒரு தப்பான பக்கம் இருந்ததுன்னு நானே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அழுக்கு குப்பை அது எல்லாமே சுத்தப்படுத்தப்பட்டு இப்ப நான் ஒரு புது ஜீவாவா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். ஒரு கட்டத்துல நான் உங்களை ரொம்ப நோகடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் உங்களை மனசளவுல ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன், அழ வச்சிருக்கேன். அதுக்கு சாரின்னு சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நீங்க மறந்துடணும் மன்னிச்சிடணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இருந்தாலும் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கறத தவிர வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஜீவா, எங்க போற? வீட்டுக்கு சார். ஆக்சுவலி நான் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். மன்னிப்பும் கேட்டுட்டேன். என் மனசும் ஓரளவுக்கு லேஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்க மறுபடியும் என்னை ஏத்துக்கணும்னு நினைக்கிறது பெரிய பேராசை சார். இவங்க வேண்டான்னு விலகினவன் நான். இப்போ நான் வேணுமான்னு முடிவெடுக்க வேண்டியதும் இவங்க தான் சார். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் சார். நான் வரேன் சார். அட, ஒரு நிமிஷம் நில்லு. இன்னும் என்ன சாரும் மோர்னு கூப்பிட்டு இருக்க? உரிமையோட மாமான்னு கூப்பிடுப்பா. என்ன பாக்குற? வாழ்க்கையில பாதி காலம் நான் தப்பான ஆளா தானே இருந்தேன். என்னையே எல்லாரும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. நான் செஞ்ச பாவத்துக்கும் தப்புக்கும் முன்னால நீ செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. ஜீவா உங்க வாயால் அந்த வார்த்தையை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு மேடம். மேடம், உங்க மனசுல இருக்கிறத நீங்களே வெளிப்படையா அவர்கிட்ட சொல்லுங்க. ஜீவா, உங்களை விட்டு விலகணும், உங்களை பிரிஞ்சு வாழணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல ஜீவா. தப்பு புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னைக்காவது ஒரு நாள்
என்ன தேடி வருவீங்கன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஒரு IPS ஆபீசரா நான் என் கெரியரை ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த சந்தோஷத்தோடவே நம்ம வாழ்க்கையையும் நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க ஜீவா? இனிமே நான் சொல்ல என்ன இருக்கு? நீங்க என்ன மன்னிச்சிங்கனாலே போதும் நான் இருந்தேன். ஆனா இப்ப நீங்க வாழ்க்கையே ஆரம்பிக்கலான்னு கூப்பிடுறீங்க. தப்பு பண்ண யாருக்குமே இப்படி ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலங்க. கண்டிப்பா இதை நான் வீணாக்க மாட்டேன். இனிமே என்னை அறியாம கூட கண்டிப்பா நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். நான் எப்பவும் போல உங்களுக்கு பிடிச்ச ஜீவாவா, உங்களுக்கு துணையா கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன். இது சத்தியம்.